Good morning student. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 3ல theory of equationங்கற chapterல nature of roots and nature of coefficients of polynomial equations. இப்போ இந்த heading தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இங்கே imaginary roots பற்றி பார்க்க போகிறோம். So, for a quadratic equation with real coefficient, if alpha plus I beta is a root, so alpha plus I beta is a root na, அப்போ then alpha minus I beta is also a root. அப்போ alpha plus I beta root கொடுத்தாங்கன்னா நாமளே எடுத்துக்கலாம் alpha minus I beta is also a root. It is a conjugate root. அப்போ alpha plus I beta கொடுத்தாங்கன்னா நம்ம alpha minus I beta நம்ம எடுத்துக்கலாம். It is the conjugate of the alpha plus I beta. This is true for high degree polynomial as well. So இது எல்லாமே high degree polynomialக்கும் இந்த root வந்து accept பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம். ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் if a complex number z0 is a root of a polynomial equation with real coefficients, then its complex conjugate z0 bar is also a root. அதாவது z0 is a root. z0 வந்து ரூட்டாக இருந்துச்சுன்னா z0 bar இதனுடைய கான்ஜுகேட் ரூட்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுறது தான் ரூட்னு சொல்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம் இதான் ஸ்டேட் பண்ணுது. அதாவது z0ன்னு ஒரு ரூட் எடுத்தால் அதனுடைய கான்ஜுகேட்டும் ரூட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃபை இந்த தியரம் ப்ரூஃப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு as every integer is a rational number, ஒவ்வொரு இன்டீஜருமே ரேஷனல் நம்பர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டீஜர்னு பார்த்தா -1, இது எப்படி ரேஷனல் நம்பராக எழுதலாம்னா தட் மீன்ஸ் -1/1 எழுதலாம், 2/1 எழுதலாம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னால் p/q அந்த ஃபார்மேட்டில் நியூமரேட்டர் பை டினாமினேட்டரில் இருக்கிறத ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு every real number is also a complex number. ஒவ்வொரு ரியல் நம்பரையும் நம்மளால் காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுத முடியும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் தட் இஸ் நாட் ஏ ரியல் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எதுவுமே வந்து ரியல் நம்பர் கிடையாது. ஆனால் ரியல் நம்பர் எல்லா ரியல் நம்பருமே காம்ப்ளெக்ஸ் நம்பர், எல்லா இன்டீஜருமே ரேஷனல் நம்பர். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டிப்பாக ரியல் நம்பர் கிடையாது. So alpha plus I beta is called non-real complex number or imaginary number. இப்போ alpha plus I beta என்னன்னு சொல்லலாம்னா non-real complex numberன்னு சொல்லலாம், இல்லை imaginary numberன்னு சொல்லலாம். அதாவது z0 equal to alpha plus I beta is a root of the polynomial equation p of x equal to 0. இதான் polynomial, p of x equal to 0 தான் polynomial. இதனுடைய ரூட் வந்து alpha plus I beta னா அப்போ z0 bar that means alpha minus I beta. இப்போ alpha plus I beta க்கு bar எடுத்தனா alpha minus I beta மாறிடும். is also a root of p of x equal to 0. அதாவது z0 வந்து alpha plus I beta வந்து p of x உடைய ரூட்டாக இருந்ததுன்னா அதனுடைய கான்ஜுகேட்டும் அதனுடைய ரூட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் பண்ணுது.
Imaginary root occur as an conjugate pairs being the coefficient of the polynomial equation or real. அதாவது இமேஜினரி ரூட்ஸ் வந்து அக்கர் ஆகும்போது அதனுடைய கான்ஜுகேட்டு கூடயும் இமேஜினரி ரூட்னா அதுக்கு கான்ஜுகேட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ பீயிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரியல், அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ரியலாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். A polynomial in which the coefficient of highest order term is 1. So அதாவது இப்போ மோனிக் ஒரு பாலினாமியல் எப்போ மோனிக் பாலினாமியல்னு சொல்லணும்னா a polynomial in which the coefficient of highest order term வந்து 1 இருந்துச்சுன்னா மோனிக் பாலினாமியல்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 3.8. Find the monic polynomial equation of minimum degree with real coefficients having 2 minus square root of 3i as a root. ஸோ மோனிக் பாலினாமியல் கேட்குறாங்க, அதுக்கு ரூட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 minus root 3i கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யறேன்னா ஃபஸ்ட்டு என்ன எழுதுனா கிவன் ரூட்ஸ் எடுத்து எழுதிட்டேன். நம்மளுடைய கிவன் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 minus root 3i is a root. அப்போ இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட் இஸ் 2 minus root 3i. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு கான்ஜுகேட்டும் இதனுடைய ரூட் தான். இப்போ ஸோ அதர் ரூட் இஸ் 2 plus root 3i, இதனுடைய கான்ஜுகேட் ரூட் தான். அப்போ 2 plus root 3i இஸ் ஆல்சோ எ ரூட். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன எழுதுறேன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ், இந்த ரெண்டு ரூட்டுக்குமே சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இப்போ சம் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 2 minus root 3i plus 2 plus root 3i. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் ரூட் 3ஐயும் இந்த ப்ளஸ் ரூட் 3ஐயும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ அப்போ 2 plus 2 equal to 4. அப்போ sum of the root equal to 4. Next product of the roots. Product of the roots na 2 minus root 3i into 2 plus root 3i. இப்போ இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a minus b into a plus b அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அப்போ இங்கே ஏங்கிறது 2 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3i ஹோல் ஸ்கொயர்னு பண்ணும்போது என்னது ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா, i ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னா 2 ஸ்கொயரை பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, ரூட் 3 ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் 2வும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் நமக்கு 3 வரும். அப்போ 4 plus 3 7. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 7. Therefore x square minus sum of the root x plus product of the root equal to 0. இதான் வந்து equations quadratic equation உடைய format, second degree equation உடைய format. அப்போ x square minus sum of the root into x plus product of the root equal to 0. இப்போ substitute பண்ணுறோம். அதாவது x square sum of the root வந்து இங்கே 4. அப்போ 4 into x, 4x plus product of the root வந்து இங்கே 7. So which is the required equation. Next நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது irrational roots. ஸோ இப்போ வந்து இங்கே quadratic equations கன்சிடர் பண்ணிட்டு let us consider a quadratic equation ax square plus bx plus c equal to 0. Next with a, b and c rational number. So next del equal to b square minus 4ac. So இப்போ டிஸ்கிரிமினன்ட்டோடைய டெல்லுங்கிறது டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லலாம். ஸோ del equal to b square minus 4ac எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து next r1 r2 be the roots.
அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா டெல் ஈக்குவல் டு 0. இப்போ டெல் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அந்த ரூட்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் ரூட்ஸ். டெல் ஈக்குவல் டு 0னா ஈக்குவல் ரூட்ஸ். அதுக்கடுத்து டெல் கிரேட்டர் தென் 0னா 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். ரெண்டு ரூட்டுமே டிஸ்டிங்க்டாக இருக்கும், டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். ஸோ இஃப் டெல் இஸ் ரேஷ்னல் தென் R1 அண்ட் R2 ஆர் ரேஷ்னல். அதாவது டெல் வந்து ரேஷ்னலாக இருந்துச்சுன்னா டெல்லுங்கிறது B² - 4AC தான் டெல். ஸோ இதனுடைய வேல்யூ வந்து ரேஷ்னலாக இருந்துச்சுன்னா அப்போ ரூட்டும் ரேஷ்னலாக இருக்கும். அதான் இங்கே சொல்கிறேன், R1 அண்ட் R2 ஆர் ரேஷ்னல். அதேமாதிரி டெல் இஸ் இரேஷ்னல் தென் R1 அண்ட் R2 ஆர் இரேஷ்னல். அதேமாதிரி டெல் வந்து டெல்லோட வேல்யூ வந்து இரேஷ்னலாக இருந்துச்சுன்னா டெல் வந்து இரேஷ்னலாக இருந்துச்சுன்னா R1 அண்ட் R2ங்கிறது ரூட், அதனுடைய ரூட்டும் வந்து இரேஷ்னலாக இருக்கும். அப்போ டெல் ஈக்குவல் டு M/n. அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல் இஸ் ரேஷ்னல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போத் M and N ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். அதாவது இங்கே என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல் வந்து ரேஷ்னலாக இருந்துச்சுன்னா M and N வந்து M/n. அதாவது M and N எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல் வந்து ரேஷ்னல்னு சொல்லலாம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா, அதாவது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எப்படி இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு அப்படின்னு வந்துச்சுனாலே இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல் இஸ் ரேஷ்னல் வந்துச்சுன்னா நம்ம இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம், M and N ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி M and N ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல் இஸ் ரேஷ்னல் எடுத்துக்கலாம். இதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் உடைய கண்டிஷன்ஸ். அதாவது டெல் ஈக்குவல் டு M/n ஃபார் சம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் M and N வித் GCD M, N ஈக்குவல் டு 1. அதாவது M/nன்னா அதுக்கு என்ன கண்டிஷன்னா அதனுடைய GCD எப்படி இருக்குன்னா GCD ஆஃப் M, N வந்து 1ஆக இருக்கணும். So இப்போ பார்த்தீங்கன்னா irrational numbers of the type P plus Q square root of Q where P and Q are rational numbers and square root of Q is irrational, such numbers are called squares. அதாவது இப்போ இந்த ஃபார்மேட் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் Q வந்து irrational சொல்லுவோம். இப்போ irrational numbers உடைய டைப் எப்படி இருக்குன்னா P plus square root of Q வந்து irrational numbers சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா P and Q are rational numbers and square root Q வந்து irrational சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்குவார்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் P plus square root of Q is a root of a polynomial, then P minus square root of Q is also a root of the same polynomial equation. அதாவது P plus square root of Q வந்து ரூட்டாக இருந்துச்சுன்னா அதனுடைய கான்ஜுகேட்டும் ஸ்கொயர் ரூட்டாக தான் இருக்கும். இதனுடைய கான்ஜுகேட் என்னென்னா P minus square root of Qவும் ரூட், இட் இஸ் ஏ ரூட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 3.9. Find a polynomial equation of minimum degree with rational coefficients having 2 minus root 3 as a root. அதாவது கொஷின்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு ரூட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 minus root 3. ஸோ 2 minus root 3னா இது வந்து என்ன எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா இரேஷ்னல் ரூட்டுக்கு கண்டிப்பாக இரேஷ்னல் நம்பருக்கு கண்டிப்பாக கான்ஜுகேட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இதனுடைய கான்ஜுகேட் எப்படி இருக்குன்னா 2 plus root 3. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எழுதுறேன்னா ஃபஸ்ட்டு கிவன் ரூட்டை எடுத்து எழுதுறேன். நம்மளுடைய கிவன் ரூட் இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட் இஸ் 2 minus root 3. ஸோ அதர் ரூட் இஸ் 2 plus root 3. ஸோ இப்போ வந்து கிவன் ரூட் வந்து 2 minus root 3. அப்போ என்னுடைய கான்ஜுகேட் ரூட்டு தான். அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஸோ அதர் ரூட் இஸ் 2 plus root 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட், இப்போ சம் ஆஃப் த ரூட்னா 2 minus root 3 plus 2 plus root 3. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா மைனஸ் ரூட் 3யும் ப்ளஸ் ரூட் 3யும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 4. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா 2 minus root 3 into 2 plus root 3. ரெண்டு ரூட்டையுமே இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டேன். இது A minus B A plus B ஃபார்மேட்டில் இருக்குது. A minus B into A plus Bனா A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி எழுதுவோன்னா 2 square minus root 3 whole square. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 ஸ்கொயர் பண்ணால் 4.
ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் இந்த ஸ்கொயர் ரூட்டும் 2வும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் நமக்கு என்ன வரும்னா 3 வரும். அப்போ 4 minus 3 equal to 1. Therefore product of the root equal to 1. அதனுடைய answer 1. இப்போ நமக்கு ரூட் வந்து 2 ரூட் தான் இருக்குது. அப்போ 2 ரூட் இருக்கிறதுனால செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ அந்த ஈக்குவேஷனுடைய ஃபார்மேட் இதுதான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ சம் ஆஃப் த ரூட்னா என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் 4 சப்ஸ்டியூட் பண்ணோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. Next, example 3.9, find a polynomial equation with the integer coefficients square root of square root 2 by square root 3 as a root. So questions என்ன கேட்குறாங்கன்னா find a polynomial equation கேட்குறாங்க with integer coefficient எல்லாமே அங்கே integer நம்பராக தான் இருக்கும், எதுவுமே வந்து irrational number rational numbers மாதிரிலாம் எதுவுமே வரக்கூடாது. ஸோ ரூட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3 as a root, ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. So square root of root 2 by root 3 is a root of the equations. So இதான் நமக்கு given roots எடுத்து நான் எழுதிட்டேன். ஸோ இந்த இது வந்து irrational numbers, இந்த irrational numbersக்கு ஸ்கொயர் ரூட் வந்தாலே அது irrational number. அப்போ இந்த irrational ரூட்டுக்கு கான்ஜுகேட் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ கான்ஜுகேட்னா ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணி தரணும். அப்போ மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3 இஸ் எ ஃபேக்டர். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ வந்து ஸ்கொயர் இந்த ஃபஸ்ட்டு இந்த அவுட்டர் மோஸ்ட் வெளியில் இருக்கிற ஸ்கொயர் ரூட்டை நான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறேன். அதாவது இப்போ வந்து அவுட்டர் மோஸ்ட் ஸ்கொயர் ரூட் வெளில இருக்கிற ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ என்ன செய்கிறேன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு கிவன் ரூட் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3 இஸ் ஏ ரூட்னு எடுத்துகிட்டேன். அப்போ இது எப்படி ஃபேக்டரில் எடுத்துக்குவேன்னா எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3 இஸ் ஏ ஃபேக்டர். அதே மாதிரி இதனுடைய கான்ஜுகேட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். இதனுடைய கான்ஜுகேட் இதுக்கான அனதர் ஃபேக்டர் கான்ஜுகேட் ஃபேக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் வரும். தட் மீன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3 ஆஸ் ஏ அனதர் ஃபேக்டர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3 இப்போ ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செகண்ட் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு தட் மீன்ஸ் இது ஃபஸ்ட்டு எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா இங்கே ஏங்கிறது எக்ஸு பிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் 2 பை ஸ்கொயர் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த வெளியில் இருக்கிற ஸ்கொயர் ரூட்டும் ஹோல் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் 2 பை ஸ்கொயர் ரூட் 3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ பார்த்தோன்னா நமக்கு வந்து இது வந்து இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனில் ஆக்சுவலாக இது இங்கே வந்து irrational நம்பர் வந்திருக்கு. ஆனால் நம்ம கொஷின்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட். அவங்களுக்கு தேவை இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட், இந்த ஸ்கொயர் ரூட்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ திரும்ப நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்போ திரும்ப என்ன செய்யணும் நெக்ஸ்ட் அனதர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா திரும்ப ஸ்கொயர் ரூட்டோட வந்திருக்கு அனதர் ஃபேக்டர். இப்போ அனதர் ஃபேக்டர்னு பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by square root of 3னா அதோடைய another factor எப்படின்னா ப்ளஸ் வரும். x square that means x square plus square root of 2 by square root of 3 equal to 0. இதான் அதனுடைய another factor.
இப்போ hence the product is இப்போ ரெண்டுத்தையுமே நான் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √2/√3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் 4 ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி டினாமினேட்டர்லேயும் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2/3 ஈக்குவல் டு 0 which implies ஸோ இந்த 3 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3x பவர் 4 மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0. அதுக்கடுத்து இந்த 3 வந்து ரைட் ஹேண்ட் சைட் மல்டிப்ளை பண்ணும்போது 0வாக மாறிடும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ 3x பவர் 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 விச் இஸ் த ரெக்வயர்டு ஈக்குவேஷன். இதுதான் நம்மளுடைய ரெக்வயர்டு பாலினாமியல். இங்கே வந்து எல்லா கோஎஃபிஷியன்ட்டுமே இன்டீஜர் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. எதுவுமே ரேஷனல்ஸ் இரேஷனல்ஸ்லாம் வரல. அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இஸ் a required polynomial. Required polynomial with the integer coefficients. Next பார்க்க போகிறது show that the equation 2x square minus 6x plus 7 equal to 0 cannot be satisfied by any real values of x. அதாவது show that the equation cannot be satisfied any real values of x. அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸில் வந்து எந்த ஒரு ரியல் வேல்யூஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யறேன்னா கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். 2x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறேன்னா இப்போ இதில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஏபிசின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் அந்த எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 2 அந்த 2வை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 2. அதே மாதிரி எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 6 அதை வந்து பின்னு எடுத்துக்கிறேன். பி ஈக்குவல் டு மைனஸ் 6. கான்ஸ்டன்ட்டை சின்னு எடுத்துக்கிறேன். சி ஈக்குவல் டு 7. இப்போ என்ன செய்யணும்னா டெல் வேல்யூஸில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நமக்கு தெரியும். அப்போ இதில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பியோடைய ஆன்சர் வந்து நமக்கு வந்து மைனஸ் 6. அப்போ மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவுடைய ஆன்சர் 2. சியோடைய ஆன்சர் 7. அப்போ மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர்னா 36. அதே மாதிரி 4 இன்ட்டு 2 இன்ட்டு 7 56. ஸோ அப்போ 36 மைனஸ் 56 மைனஸ் 20. நெகட்டிவில் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ மைனஸ் சைன் வந்திருக்கிறதுனால மைனஸ் 20 வந்திருக்கிறதுனால எப்போ மைனஸில் வேல்யூ வந்தாலே அது லெஸ் தென் 0 தான். ப்ளஸில் வேல்யூ வந்தால் தான் அது கிரேட்டர் தென் 0. அப்போ மைனஸ் 20ங்கிறது 0வோட கம்மியான வேல்யூ தான். அப்போ லெஸ் தென் 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ லெஸ் தென் 0னா இட் இஸ் இமேஜினரி ரூட்ஸ்னு நம்ம கன்க்ளூஷன் கொடுப்போம். ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா டெல் லெஸ் தென் 0 த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி நம்பர்ஸ். அப்போ டெல் லெஸ் தென் ஏன்னா டெல்லுக்கு வந்து கிடைச்சிருக்க வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் நெகட்டிவ் வேல்யூவாக கிடைச்சிருக்கிறதுனால இது வந்து லெஸ் தென் 0 லெஸ் தென் 0 வந்திருக்கிறதுனால த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி நம்பர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 3.12 இஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 2x ப்ளஸ் 9k ஈக்குவல் டு 0 has equal roots find k. அதாவது கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க has equal roots. இதுக்கு வந்து ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்போ வந்து நமக்கு ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும்? அதாவது டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் டெல் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் ஈக்குவல் ரூட்ஸ். அதாவது டெல் வந்து del less than 0 na imaginary roots, del equal to 0 na equal roots, del greater than 0 na distinct roots. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் has equal roots. அப்போ del equal to 0ங்கிற கண்டிஷனை நாமளே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு find k உடைய வேல்யூ இப்போ ஃபைண்ட் அப் பண்ணோம். இந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யறதுனா ஃபஸ்ட்டு given equations எடுத்து எழுதிட்டேன். given equations x square plus 2 into k plus 2x plus 9k equal to 0.
இதிலேருந்து ஏபிசி வேல்யூலாம் எடுத்து எழுதுறோம். அதாவது எப்பவுமே எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டை ஏன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 1. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 1. எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு கே ப்ளஸ் 2. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வந்து சின்னு எடுத்துக்கணும். சி ஈக்குவல் டு 9k. அதே மாதிரி given கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ். அப்போ given ஈக்குவேஷன் ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ். அப்போ ஈக்குவல் ரூட்ஸ்னால் என்ன கண்டிஷன்னா டெல் ஈக்குவல் டு 0. டெல் ஈக்குவல் டு 0னா அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எடுக்கலாம்? டெல்லுன்னா ஆக்சுவலாக என்னது? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் டெல். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 அப்படின்னு அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறேன்னா பியோடைய வேல்யூ, ஏவோடைய வேல்யூ அண்ட் சியோடைய வேல்யூவை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ பி ஸ்கொயர்னா பியோடைய வேல்யூ 2 இன்ட்டு கே ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏவோடைய வேல்யூ 1 அண்ட் சியோடைய வேல்யூ 9k ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன எழுதுறேன்னா அதாவது இப்போ 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு கே ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். அதுக்கடுத்து மைனஸ் 4 9s are 36k ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா 4 இன்ட்டு இப்போ கே ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அந்த எக்ஸ்பேன்ஷன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் இங்கே அப்ளை பண்ணுறோம். இப்போ 4 இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2k இன்ட்டு 2, அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே ஏங்கிறது கே, பிங்கிறது 2. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் அப்ளை பண்ணுறோம். மைனஸ் 36k ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் லைனில் அதுக்கடுத்து கே ஸ்கொயர் 2 ஸ்கொயருங்கிறது 2 இன்ட்டு 2 4k மைனஸ் 36k ஈக்குவல் டு 0. அதுக்கடுத்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4k ஸ்கொயர் 4 4s are 16. அதுக்கடுத்து 4 4s are 16k மைனஸ் 36k ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இந்த 16k மைனஸ் 36k மைனஸ் பண்ணனா நமக்கு மைனஸ் 20kன்னு வரும். ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ஆக இருக்குது. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைட் பண்ணனா 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன டேர்ம்ஸ் கிடைக்குன்னா கே ஸ்கொயர் மைனஸ் இது வந்து 5 4s are 20. அப்போ 5k 4 4s are 16 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 விச் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன்ஸ். அதாவது இங்கே இது ஆக்சுவலாக வந்து இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன செய்யணும்? இட் இஸ் நாட் ஏ ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன செய்யணும்? சால்வ் பண்ணணும். ஏன்னா ஃபைண்ட் கே கிட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணி கேவோட வேல்யூ இப்போ கொண்டு வரணும். அப்போ என்ன செய்ய போகிறோன்னா இப்போ பாருங்கள் இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வந்து 4 இருக்குது. அதே மாதிரி கேவுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து -5ன்னு இருக்குது. அப்போ 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பர் எடுத்து நம்ம ஆட் பண்ணால் -5 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கணும். இங்கே நான் என்ன எடுத்துட்டேன்னா -1 -4 -1 -4 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4 கிடைக்கும், +4 கிடைக்கும். -1 -4 ஆட் பண்ணனா எனக்கு -5 கிடைக்கும். அப்போ அது எப்படி நான் ஃபேக்டராக எழுதுறேன்னா k -1 இன்ட்டு k -4 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறேன்னா இப்போ ஒவ்வொரு ஃபேக்டருமே ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஈக்குவல் டு 0னா அப்போ k -1 ஈக்குவல் டு 0, k -4 ஈக்குவல் டு 0னா அப்போ k ஈக்குவல் டு 1ன்னு வரும். அதே மாதிரி k -4 ஈக்குவல் டு 0, அதாவது இங்கே k -1 ஈக்குவல் டு 0. அப்படின்னா k -1 ஈக்குவல் டு 0னா k ஈக்குவல் டு 1. அதே மாதிரி k -4 ஈக்குவல் டு 0னா k ஈக்குவல் டு 4. அப்போ கேக்கு இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. k ஈக்குவல் டு 1 அண்ட் k ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிட்டு 2 வேல்யூஸ் இங்கே ஃபைண்ட் அப் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ப்ராப்ளத்தில்
ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்ஸில் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ்னால் டெல் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு டெல்லோடைய ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதணும். டெல்லோடைய ஈக்குவேஷன் என்ன, b² - 4ac = 0. ஸோ இப்போ வந்து இந்த ஏபிசி முதல்ல இந்த ஈக்குவேஷன் வந்து ஏபிசிலாம் எடுத்து எழுதிட்டு ஸோ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம். பியோடைய வேல்யூ அண்டு ஏவோடைய வேல்யூ சியோடைய வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கேவோடைய ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணமோ அதை நீட்டாக நோட்டில் எழுதுங்க, சால்வ் பண்ணி பாருங்கள். We complete the class.